எல்லோருக்கும் வணக்கம். நான் இத்தனோடு ஒரு பயோடேட்டா கொடுத்துருந்தேன், ஒரு 10 பாயிண்ட்ஸு. அதை இவ்வளவு எலாபரேட்டாக இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அது இன்னும் நெட்லலாம் சர்ச் பண்ணி நான் அதில் ஆட் பண்ணாத டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து ரொம்ப ஃப்ளாட்டரிங் இன்ட்ரடக்ஷன். காம்பியர் பண்ண லேடி, ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஷீ இஸ் அ டீச்சர், கிருஷ்ணப்ரியா. ரொம்ப அழகாக என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க, ரொம்ப நன்றி. she told me. இன்ஃபேக்ட் அவங்க எங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே குரு கிட்ட அவங்களும் அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங் திங். ஸோ அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அந்த இன்ட்ரடக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. நானும் என் மகளும் என்னோட கூட வந்திருப்பது என்னோட ஃபர்ஸ்ட் டாட்டர் மஹிதா சுரேஷ். மஹிதா சுரேஷ் இஸ் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அண்ட் அவங்க கார்ப்பரேட் செக்டாரில் ஒரு சீனியர் மேனேஜரியல் பொசிஷனில் இருக்காங்க. அதோடு அவங்க பர்ஃபார்மிங் பரதநாட்டியம் டான்ஸர், என்னோட ஸ்டூடெண்ட்டு. ஸோ நாங்கள் 2 பேருமே இந்த பர்ஃபார்மன்ஸை ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நாங்கள் 2 பேருமே ஃபீல் பண்ணது, ஃபஸ்ட்டு கமெண்ட் எனக்கு மஹிதா சொன்னது என்னென்னா, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் டான்ஸர் மாதிரி ஆடுறா இல்லைம்மா அப்படின்னுட்டு. ஐ திங்க் அந்த ஒரு சென்டென்ஸ் இட் ஃபுல்லி சம்ஸ் அப் யுவர் ஸ்ரீஸ் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா ஒரு அரங்கேற்றம் அப்படின்னும் போது நம்ம ஒரு பிளாங்க் எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு தான் வருவோம். ஏன்னா இப்போ நிறைய அரங்கேற்றம்ஸுக்கு நம்ம சீஃப் கெஸ்ட்டாக போகும்போது எல்லா விதமான பர்ஃபார்மன்ஸஸும் நம்ம பார்க்குறோம். அண்ட் வி டோன்ட் ஜட்ஜ். ஏன்னா அது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஒரு குழந்தை எடுத்து வைக்கிற முதல் படி அந்த ஸ்டேஜில். ஸோ அந்த ஐட்டம்ஸை புரிஞ்சுக்கணும், அந்த கண்டென்ட் புரிஞ்சுக்கணும், அந்த ஸ்டாமினா இருக்கணும், எத்தனையோ இருக்குது. ஸோ நம்ம எதிர்பார்ப்புகள் இது ரொம்ப நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. எதிர்பார்ப்புகள் ரொம்ப நார்மலாக தான் வச்சுட்டு நம்ம வருவோம். பட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஷி ப்ரூவ்ட் தட் ஷி ஹேஸ் த மெட்டல் ஆஃப் அன் எக்ஸ்பீரியன்ஸ் டான்சர். ரொம்ப அதாவது அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ், அந்த ஆட்டிடியூட், அந்த பார்க்குற பார்வை, அந்த நடை, அந்த பாஸ்டர்ஸ் ரொம்ப 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 அருமையாக இருந்தது. நீங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணது தான். அவ்வளவு ஸ்பான்டேனியஸ் அப்ளாஸ் வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு மேலே புதுசாக நான் அதில் ஆட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. பட் வாட் ஐ வாண்ட் டு சே இஸ், அதில் அந்த குருவோட உழைப்பு ரொம்ப 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 இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வரும்போது ஒரு ஃப்ரெஷ் ஸ்லேட்டாக தான் ஒரு குரு கிட்ட வராங்க. அதை மெருகேற்றி இந்த அளவுக்கு கொடுக்கறது அப்படின்னா அதில் அந்த குருவோட உழைப்பு ரொம்ப ரொம்ப இருக்குது. அண்ட் நான் அவங்க ராஜேஸ்வரி அவங்கள ரொம்ப அவங்கள மேடம் நான் ரொம்ப எதுக்கு பாராட்டுறேன் அப்படின்னா, முதல் ஐட்டம்லேருந்தே அதை களை கட்டுறதுன்னு சொல்லுவோம். ஒரு பில்டப்பே இல்லாமல் ஃபஸ்ட் ஐட்டத்திலிருந்து கெட் கோலேருந்து அந்த களை கட்டிடுச்சு ப்ரோக்ராம். அந்த ஆர்கெஸ்ட்ரா, அப்புறம் அந்த சைடு எஃபெக்ட் என்ன, அந்த ப்ராப்ஸ் என்ன. பரதநாட்டியம் மாதிரி ஒரு ஆர்ட் ஃபார்முக்கு ப்ராப்ஸ் இன்க்ளூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த மீனாட்சியாக வந்தப்போ அந்த கிளியை வைக்கிறது நீங்கள் நோட் பண்ணிங்களா? அது அப்புறம் அவங்க எடுத்ததை நோட் பண்ணிங்களா? ஒரு ப்ராப்பை வச்சுட்டு ரொம்ப நேரம் ஆட முடியாது. அதை நீங்கள் கவனிக்காத அளவுக்கு அந்த ப்ராப்பை எடுத்ததும் தெரியல, வச்சதும் தெரியல. அந்த ப்ராப்ஸை இன்கார்பரேட் பண்ணுறதுன்றதுக்கு ரொம்ப க்ரியேட்டிவ் மைண்டு வேணும். கொரியோகிராஃபி வேறு லெவலில் இருந்தது. The program, the entire program was one thrilling ride. அதை அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அது ரொம்பவே இருந்தது. ஏன்னா ஒரு ஐட்டத்துக்கு அப்புறம் அடுத்தது அதை விட மெச்சம் அப்படி தான் இருந்தது. அண்ட் அந்த எல்லாத்த விட ரொம்ப ரசித்தது, திஸ் கேம் ஃப்ரம் மஹிதா, தட் அந்த வாதாபி கணபதியில் அந்த அந்த பவுல் ஆஃப் ஸ்வீட்ஸ் அதை ஜம்ப் பண்ணி எடுத்து கையில் வச்சு மாஸ்டர் ஸ்ட்ரோக். தட் வாஸ் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும், அந்த காவடியிலிருந்து அந்த கார்ல யார் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் இவ்வளவு மாலையை டக்குன்னு மாற்றின அந்த கைகள் பார்க்க வேண்டுமே. எக்ஸலண்ட், சூப்பர், எக்ஸலண்ட். ஏன்னா அந்த சின்ன டீட்டெயில்ஸிலிருந்து அதை டக்குன்னு மாற்றுறது ரொம்ப கஷ்டம். அது தொய்வு தெரியாமல் அந்த காம்பியரிங் டயத்துக்குள்ளே பண்ணினது. ஓவரால் இட் வாஸ் அ வெரி 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 வெல் புட் ஷோ.
பர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்ட், மேக்கப்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப நன்னா வாசிச்சா. அண்ட் தட் இஸ் அ கிவன். அண்ட் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, அந்த பிகினிங்லேயே அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு அவ்வளோ ஹைலைட் கொடுத்து காம்பேர் பண்ணது வாஸ் அ வெரி நைஸ் டச். யூஸ்வலாக அந்த மாதிரி அவ்வளோ ஹைலைட் பண்ணி ஒருத்தருக்கும் இவ்வளோ இன்ட்ரோ கொடுத்து பிகினிங்லேயே சொல்கிறது யூஸ்வலாக நம்ம பார்க்க மாட்டோம். கொஞ்சம் போய் தான் வரும், இல்லைன்னா வெறும் நேம்ஸ் மட்டும் அனௌன்ஸ் ஆகும். த ஹைலைட் வாஸ் அமேசிங். ஐ திங்க் இதெல்லாமே நீங்கள் எல்லோரும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. மேபி நான் வந்து எல்லாரோட கலெக்டிவ் ஒப்பீனியனை வாய்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதோடு நான் இங்கேருந்து கிளம்பி போயிட்டா இவ்வளோ பெரிய இன்ட்ரடக்ஷன் எனக்கு கொடுத்து என்னை வந்து இங்கே உட்கார வச்சதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ இதையும் தாண்டி நான் வந்து கொஞ்சம் டெஃபினட்டாக உங்களுக்கு ஏதாவது நான் வந்துட்டு போனது உங்களுக்கு ஒரு மெமரபிளாக ஏதாவது ஒரு தாட் நான் சொல்லணும். அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஐ ஷுட் ஷேர் ஒன் திங் வித் யூ. பர்ஹாப்ஸ் நிறைய பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அவங்க ராஜேஸ்வரி இஸ் அ கேன்சர் சர்வைவர். அதை கேட்ட உடனே நான் உண்மையாக ஆடி போயிட்டேன் அன்னைக்கு. அவங்க பண்ணுறது எல்லாமே பெருசாக பண்ணுறாங்க. எவ்வளோ பெரிய பூஜை, எவ்வளோ பெரிய நடராஜா, அவ்வளோ பெரிய அர்ச்சனை. எங்கள் வீட்டுக்கு வந்தபோது இவ்வளோ பெரிய ஃப்ரூட்ஸ் தட்டு. ஷி டஸ் எவ்ரி திங் பிக். தட்ஸ் பிசைட்ஸ் த பாயிண்ட். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க கையில் அந்த டாட்டூ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சிவனோட டமரு வரைஞ்சிருந்தப்போ தென் ஷி டோல்ட் மீ தட் ஷீ இஸ் அ கேன்சர் சர்வைவர். அண்ட் ஐ வாஸ் ரியலி ஷேக்கன். பிகாஸ் அவ்வளவு நேரம் அவங்க கிளம்புறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி இதை சொன்னாங்க. ரொம்ப நேரம் எங்களோட பேசிகிட்டு இருந்த போது அவ்வளவு ஹாப்பி பர்சன், அவ்வளவு சியர்ஃபுல் பர்சன், ஸோ ஃபுல் ஆஃப் லைஃப். ஸோ அவங்க வந்து அவ்வளவு நேரம் வீட்டில் பேசிகிட்டு இருந்த போது அவ்வளவு ஹாப்பி பர்சன், அவ்வளோ சியர்ஃபுல் ட்ரெஸ்ஸிங். ஐ வாஸ் காம்ப்ளிமெண்டிங் ஹர் நெக்லஸ். There were so many things we were talking. The last thing I expected was this information, and believe me, it shook me. அதையும் தாண்டி அவங்க என்ன எனர்ஜி அங்கே உட்கார்ந்து பர்ஃபார்ம் பண்ணும் பொழுது hats off to her. Hats off to her. And one more thing I should tell you, she's an amazing mom. Because இன்னைக்கு கூட பர்ஃபார்ம் பண்ணது அவங்களோட யங்கர் டாட்டர், இன்னைக்கு ஃபோட்டோஸ் எடுத்தது அவங்க மகன். இந்த என்டையர் ஷோக்கு கண்டென்ட்டுக்கு வந்து ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணது அவங்களோட இன்னொரு டாட்டர் சுபஸ்ரீ. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்க அத்தனை குழந்தைகளையும் அவங்க பண்ணுற எண்டவரில் இன்வால்வ் பண்ணது மட்டும் இல்லை, அவங்களுக்கு அவ்வளவு ஸ்பேஸ், ஸோ மச் ஆஃப் ஸ்பேஸ் வாஸ் கிவன் டு ஜெயஸ்ரீ டு பெர்ஃபார்ம் அண்ட் டு ஹர் சன் டு பி பார்ட் ஆஃப் யூனோ தி ஃபோட்டோகிராஃபி. வென் ஐ செட் அதுதான் சொன்னேன், ஷி லைக்ஸ் எவ்ரி திங் பிக். தி பிக் பெண்டன்ட், பிக் இன்விடேஷன் எவ்வளவு பக்கம், எவ்வளோ ஃபோட்டோகிராஃப்ஸ். நான் சொன்னேன் வந்து ரொம்ப அழகாக இருந்தது இன்விடேஷன், ரொம்ப கிராண்டாக போட்டிருக்கேன், என் மகன் பாலா தான் டிசைன் பண்ண. அது சொல்லும்போது அவங்களுக்கு அவ்வளவு பெருமை. ஸோ இதை வந்து ஏன் அந்த தாய்மையை வந்து நான் இவ்வளவு என்ன அது ரொம்ப டச் பண்ணுறது அப்படின்னா, நானும் 3 குழந்தைங்களோட தாய். ஸோ எனக்கு வந்து ஐ நோ வாட் மை சில்ட்ரன் மீன் டு மீ. என்னோட வந்திருக்கிறது என்னோட ஃபர்ஸ்ட் டாட்டர். அதுக்கு கீழே எனக்கு ஒரு ரெட்டை பசங்க இருக்குது. தே ஆர் 23 நவ், நிப்புன் அண்ட் ஹர்ஷிதா. ஸோ வந்து இட்ஸ் அ பாய் அண்ட் அ கேர்ள். ஸோ எனக்கு வந்து அதாவது அந்த ரோல் ஆஃப் அ மதர் அப்படின்றது எனக்கு அந்த வைப் என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஒரு ஜஸ்ட் ஒரு அம்மாவாக இருக்கிறதுக்கும் குழந்தைகள் அப்படியே அணைச்சி வச்சு நீங்கள் தான் என் உலகம் அப்படின்னு சொல்கிற ஒரு அம்மாவுக்கும் என்னால் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும். அவங்க அந்த 2வது கேட்டகரி. அண்ட் த வே ஷி வாஸ் டெல்லிங் மீ ஹவு ஹர் சில்ட்ரன் ஸ்டுட் பை ஹர் த்ரூ த கேன்சர் ஜேர்னி, ஐ ரியலி டெல் யூ டு ஆல் த பேரண்ட்ஸ், ஷி இஸ் அ வெரி இன்ஸ்பைரிங் பர்சன் ஆஸ் அ டீச்சர். ஸோ ஏன்னா இப்போ வந்து இந்த மென்டல் ஹெல்த் அதெல்லாம் வந்து இப்போ பெரிய லெவலில் பேசப்படுறது. ஸோ நம்ம வந்து டாக்ஸிக் பீப்புளோடு இருக்கக்கூடாது, நெகட்டிவ் பீப்புளோடு இருக்கக்கூடாதுன்னுட்டு. I think by putting your children with her, they are with a very positive person. So அது வந்து நம்ம we have to acknowledge her confidence in herself, her confidence in the Almighty, her confidence in her family, her confidence in her craft. Give her a standing ovation for that. Oh my God, I didn't intend to make you cry. No. So nala.
ஓகே, சரி, இன்னும் கொஞ்சம் ஹாப்பி விஷயத்துக்கு வரலாம். இப்போ இந்த டான்ஸ் கற்றுக்கிறதுல என்ன யூஸ், அது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? ரொம்ப ஸ்கில்ட் டான்ஸரை இன்றைக்கி நம்ம பார்த்தோம். பட் வேறு நிறைய பேரண்ட்ஸ் இருப்பீங்க, சரி என் குழந்தை ஏன் டான்ஸ் கற்றுக்கணும், இல்லைன்னா டான்ஸே ஏன் கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி மனசில் எழலாம். ஸோ நான் இங்கே வந்ததுக்கு அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுத்தாதான் என்னோடய ப்ரெசன்ஸ் இன்றைக்கி ஜஸ்டிஃபை ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ இருக்கிற ஹை ப்ரெஷர் லேர்னிங் என்வாயன்மெண்ட்டில் குழந்தைங்க வெறும் ஸ்டடீஸ் மட்டும் பண்ணுறது அப்படின்றது இட் இஸ் நாட் அ கிரேட் ஐடியா. ஏன்னா ஒரே விஷயத்தை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருந்தா, இந்த ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, எல்லா லைட் ரேஸும் சேர்ந்தா லேசர் ஆகும், விச் இஸ் ஸோ பவர்ஃபுல்னுட்டு. அப்படி இருக்கக்கூடாது, ஒரே ஒன் பாயிண்ட் ஃபோக்கஸ், தட் இஸ் டூ ஸ்ட்ராங். அந்த மாதிரி ஒரு 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 என்வாயன்மெண்ட் அவங்களுக்கு நம்ம க்ரியேட் பண்ணுறது இஸ் நாட் அ கிரேட் திங். ஏன்னா அதில் ஒரு சின்ன ஒரு ஃபெயிலியர் வந்துடுச்சுன்னு வச்சுங்க, அவங்களால அதை தாங்க முடியாது. ஒரு எக்ஸாமில் ஒரு மார்க்கு குறைஞ்சிடுது, அதெல்லாம் ஃபெயிலியர்லாம் தாண்டி வந்த ஆள் தான் நான். ஏசிஎஸ் படிக்கும் போதெல்லாம் அதெல்லாம் நான் பார்த்தது தான். அப்படி ஒரு ரிசல்ட்டை பார்த்துட்டு வீட்டில் என்ன பண்ண ஓன்னு அழுத போது எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னு, அடுத்த வாரம் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருந்தது, என்னோடய சோலோ ப்ரோக்ராம். சரி, அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு, தென் யூ ஜஸ்ட் புல் யுவர் செல்ஃப் அவுட் அண்ட் தென் கெட் ரெடி ஃபார் த ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் அவ்வளோ சூப்பராக பண்ணி அதோட ரிவ்யூஸ் எல்லாம் வரத்துக்குள்ளே இந்த வலி மறந்து போய், சரி உட்காந்து அடுத்த அட்டெம்ப்ட்டுக்கு படிக்கணும்னு படித்து அப்படி தான் நான் மேலே வந்தேன். அந்த டுவாலிட்டின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது வாழ்க்கையில் ரொம்ப தேவை. அது டான்ஸாகவே இருக்க வேண்டாம், ஏதோ ஒரு ஹாபி. ஒரே விஷயத்த குழந்தைங்கள பண்ண விடாதீங்க, 1+1. அதுக்குன்னு நான் டான்ஸை மட்டும் பண்ணோன்னு சொல்ல, அப்பவும் ப்ரெஷர் பில்ட் ஆகும். ஸோ அதிலிருந்து ரிலீஃபுக்கு ஸ்டடீஸ்லேருந்து ரிலீஃபுக்கு டான்ஸ். இப்போ என் டாட்டர் இருக்கா பாருங்க, ஷீ இஸ் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஷீ இஸ் இன் அ வெரி ஹை பொசிஷன், ஷீ இஸ் ஆல்சோ அ பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட். ஸோ எப்போவுமே அந்த டுவாலிட்டி அப்படின்றது நம்ம மனசை ஒரு நல்ல ஒரு நிலையில் வைக்கிறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நம்ம மனசுன்றது ரொம்ப ஒரு லேசான விஷயங்க, இப்படின்றதுக்குள்ளே நம்ம ஹர்ட் ஆகிடுவோம். ஸோ அதை நம்ம ஹார்ட்டையே நம்ம மைண்டையே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஹாபி தேவை. அது நீங்கள் ஒர்க்கில் இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த ப்ரெஷரை ஈஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஹாபி தேவை. சரி, அந்த நல்ல ஹாபியில் பரதநாட்டியம் சூஸ் பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ்? ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் இஸ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். எனக்கு 56 வயசாச்சு. எல்லாரும் சொல்லுவாங்க யூ ஆர் ஏஜிங் பேக்வேர்ட்ஸ்னு. பெரிய சீக்ரெட் எல்லாம் ஒன்றும் இல்லை. வாரத்துக்கு ஒரு 4 நாள், மிஞ்சி போனால் 5 நாள், நானும் கொஞ்சம் சோம்பேறி தான், 15 minutes, அவுட்டர் லிமிட் 20 minutes ஐ டான்ஸ். அவ்வளோதான் என்னோட ஃபிட்னஸ் சீக்ரெட். டான்ஸ், பரதநாட்டியம் கீப்ஸ் யூ ரியலி ஃபிட். அண்ட் என்ன மாதிரி சுத்தமாக ஜிம்முக்கு போக தெரியாத ஒரு ஆளுக்கு இதுவும் இல்லைன்னா எதுவும் இல்லை. ஸோ பரதநாட்டியம் கேன் ரியலி ஹெல்ப் யூ ஸ்டே ஸ்ட்ராங். நிஜமாக சொல்கிறேன், எனக்கு ஜிம்மில் போனால் அந்த மிஷின்ஸை பார்த்தா எனக்கு பயம்தான் தோணும். நான் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நான் பண்ணதில்லை, ட்ரெட்மில் ஏறினதில்லை. என் சின்ன பொண்ணு ரொம்ப ஜிம்மிங் என்தூசியாஸ்ட், அவளோட போய் அதை தூரத்தில் இருந்து பார்த்ததோடு சரி. ஸோ நான் ஃபிட்டாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் பரதநாட்டியம் தான். ஸோ இந்த சின்ன வயசில் இப்போ நீங்கள் அவளோட ஃபிட்னஸ் லெவல் நீங்கள் பார்த்தீங்க, இது என்றைக்குமே அவளை விட்டு போகாது. ஜஸ்ட் அப்பப்போ ப்ரஷ் பண்ணிண்டா போகிறோம். 60 வயசுலேயும் இதோட 80% அவளால் ஆட முடியும், அட்லீஸ்ட் 60% ஆட முடியும். அண்ட் தட் இஸ் கிரேட். தட் வில் கீப் ஹர் ஃபிட் அண்ட் ஹெல்த்தி. ஸோ எல்லாருக்குமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகிறது. ஸோ ஐ எம் நாட் saying it will work out for everybody, but it works out for a lot of people. So it is a great source to keep yourself physically fit. பரதநாட்டியத்தால் இன்னொரு ரொம்ப பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். இப்போ ரீசெண்டாக பெரிய ஒரு கார்ப்பரேட் பேங்க்குக்கு பாம்பேயில் அவங்களோட கார்ப்பரேட் ஆஃபீஸுக்கு டீகோடிங் பரதநாட்டியம் அப்படின்னு ஒரு ஒர்க் ஷாப் பண்ணேன் ஃபார் விமென் எம்ப்ளாயீஸ். ஸோ அது பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஆர்கனைஸ் பண்ணவங்க எங்கிட்ட சொன்ன ஒரே ஒரு ப்ரீஃப் என்னென்னா, நிறைய விமென் மீட்டிங்ஸில், கார்ப்பரேட் மீட்டிங்ஸில், மீன்ஸ் இந்த டிஸ்கஷன்ஸில் அவங்க ஒப்பீனியனை சொல்ல தயங்குறாங்க. அது என்னமோ தெரியல, மென் அவ்வளோ தயங்குறதில்ல, விமென் ரொம்ப தயங்குறாங்க. உங்களோட டாக்கால் உங்களால் அவங்கள இன்ஸ்பயர் பண்ண முடியும்னா ப்ளீஸ் டூ இட் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னதே தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். அதுக்கு நான் அவங்களுக்கு கொடுத்த எக்ஸாம்பிள் அபிநயா.
ஒரு அபிநயா சீக்வன்ஸ், ஒரு கிருஷ்ணர் வந்து வெண்ணெய் திருடுற மாதிரியோ ஏதோ ஒரு சீக்வன்ஸ் பண்ணும்போது கிருஷ்ணரை மாதிரி நான் ஸ்டேஜில் அழறேன். இப்போ நீங்களே பார்த்தீங்க அவள் எவ்வளோ எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மாற்றி மாற்றி பண்ணா. கொஞ்சம் கூட ஒரு கூச்சம் இல்லாமல் வெக்கம் இல்லாமல் நம்ம அந்த ரோலை நம்ம அந்த நேரத்தில் பண்ணுறோம். ஏன்னா ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் யூ டோன்ட் ஹோல்ட் பேக். அந்த செகண்ட் போச்சுன்னா போச்சு. ஸோ இப்போ கிருஷ்ணனா அழணும், உடனே வந்து யசோதையா வந்து அந்த குழந்தைய போய் கட்டி பிடிக்கணும். அந்த ஒரு செகண்ட் தான், அந்த ஒரு செகண்ட் அந்த இமோஷனை கொடுக்கலேனாலும் அந்த ரியாக்ஷனை கொடுக்கலேனாலும் தட் மூமெண்ட் இஸ் கான். திருப்பி ரீவைண்ட் பட்டன் நமக்கு அந்த அந்த போர்ஷனை பண்ண முடியாது, அதுக்குள்ளே பாட்டு போயிடும், ஆர்டிஸ்ட் அடுத்த வரிக்கு போயிடுவா. ஸோ அந்த கிடச்ச செகண்டில் அந்த நம்ம அந்த அந்த ஒரு இமோஷனை ஃபுல்லாக நம்ம கொடுத்தே ஆகணும். அதில் வருது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஸோ ஐ டோல்ட் தெம், learn that from Abhinaya, which is what I am telling you also. A dancer will never hold back. It is the best way to become a confident person. ஏன்னா ஒரு டான்ஸராக நீங்கள் இருந்தாச்சுன்னா ஒரு ஆடியன்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க. அவள் எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக நடந்தா, எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பார்த்தா, நாளைக்கு ஒரு 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 ப்ரொஃபஷனல் என்வாயன்மெண்ட்டில் ஐ நோ தட் ஷீ இஸ் டூயிங் பிடிஎஸ், இஃப் வாட் எவர் இட் இஸ் let us say she has to go for a professional conference and then she has to express her views. ஒரு நிமிஷம் தயங்குவான்னு நினைக்கிறேங்க மாட்டா. No dancer will hesitate. So becoming a Bharatanatyam dancer வந்து உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு, டு பி வெரி ஷுர் ஆஃப் யுவர் செல்ஃப், இட் இஸ் அ வெரி 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 கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் விச், அதாவது இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்றது அந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்ட் ஃபார்ம் பரதநாட்டியம். பரதநாட்டியத்தால் இருக்கிற மூன்றாவது ஒரு ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட் என்னென்னா, இட் இஸ் அ ஹியூஜ் விண்டோ டு அவர் கல்ச்சர். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கல்ச்சரலி அவேர் பர்சனாக ஆகணும் அப்படின்னா நீங்கள் பரதநாட்டியம் கற்றுக்கலாம். அதுக்கு காரணம் என்ன, இன்றைக்கி வந்து யுஎஸ்டி பண்ணப்போ எத்தனை ஸ்டோரிஸ் பண்ணினா நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு தெய்வம் விடாமல் அவங்க கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இத்தனை கதைகள் உங்கள் குழந்தைங்க கற்றுக்கணும்னா ஒரு பரதநாட்டியம் ஸ்கூலில் போய் பரதநாட்டியம் கற்றுண்டா போகிறோம். நம்மளோட கல்ச்சர், நம்மளோட ஹெரிட்டேஜை பற்றின அத்தனை விஷயங்களும் அவங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு சேனல். இப்போ ஒன்றுமே வேண்டாம். இப்போ மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ்லேருந்து அவங்க பேசும்போது அவ்வளோ அருமையாக கோட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது நான் ரொம்ப ஒர்க் பண்ண ஒரு டெக்ஸ்ட்ன்றதுனால எனக்கு அது கேட்டப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ இந்த என்டையர் வர்ணம் மீனாட்சி அம்மையை பற்றி இருந்தது. அஸ்யூமிங் ஃபார் அ மினிட் அந்த குழந்தை வந்து இன்னும் மதுரையே போகலைன்னே வச்சுங்க. அடுத்த வாட்டி மதுரை போகும்போது ஒவ்வொரு சிற்பத்தையும் அவள் நின்று பார்ப்பா. ஐயோ இந்த கதை வந்து இதில் டிபிக்டாக இருக்குது, இந்த பேனலில் இது இருக்குது, அம்மனோட கையில் வந்து அந்த அந்த கிளி வந்து இப்படி இருக்குது, அந்த சிலையை பார்க்குற பார்வையே மாறிடும். ஸோ அந்த உன்னிப்பாக அந்த டீட்டெயில்ஸை, நம்ம ஹெரிட்டேஜை பற்றின டீட்டெயில்ஸ், அந்த ஒவ்வொரு தலப்புராணம் ஒரு ஊருக்கு போகும்போது ஐயோ இந்த தலப்புராணத்தை வந்து நம்ம நிகழ்ச்சியில் நம்ம எப்படி கொண்டு வரலாம், ஐயோ இந்த தலப்புராணம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே, இந்த கோவிலை பற்றி நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே, இதை வந்து கோரியோகிராஃபியில் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு ஒவ்வொன்றையும் பார்க்கும்பொழுது அதை வந்து உள்வாங்கிக்கிற அந்த ஒரு 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 ஷார்ப் ஐ டெவலப் ஆகும் த்ரூ பரதநாட்டியம். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் தி வெரி கான்க்ரீட் அட்வான்டேஜஸ் ஆஃப் லேர்னிங் பரதநாட்டியம். ஏன்னா ஏதோ நீங்கள் வந்தீங்க, ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம் பார்த்தீங்க, போனீங்கன்னு இல்லாமல் நீங்கள் திரும்பி போகும்பொழுது என் குழந்தைக்கும் இந்த ஒரு ஆர்ட்டை நான் கற்றுக் கொடுக்கலாமா, இல்லைன்னா நானே இந்த ஆர்ட்டை கற்றுக்கலாமா, ஏஜ் இஸ் ரியலி நோ லிமிட், இஃப் கிருஷ்ணபிரியா கேன் லேர்ன், எனிபடி கேன் லேர்ன் அப்படின்ற அந்த ஒரு பாசிட்டிவ் தாட்டோடு நீங்கள் வீட்டுக்கு போகணுன்றதுனால தான் இந்த பாயிண்ட்ஸை நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணேன். ஓவரால் I had a very, very pleasant evening. My daughter and I, both of us had a great evening. And once again, a great round of congratulations to all the artists who participated. And once again, hats off to an amazing guru. Thank you.